சேலத்தில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் கொண்டு வரப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களின் விவரம் என்ன என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி அலுவலகத்துக்கு சேலத்திலிருந்து ரயில் மூலம் 226 மரப்பெட்டிகளில் 342 கோடியே 70 லட்சம் ரூபாய் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 5 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதாவது சேலத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து அனுப்பப்பட்ட மொத்த பெட்டிகள் 83. அவற்றில் 2 பெட்டிகளில் இருந்த பணம்தான் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மரப்பெட்டி எண் 20 80,500 ரூபாய் நோட்டுகளும், மரப்பெட்டி எண் 16 35,500 ரூபாய் நோட்டுகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி சேலம் மாநகரத்தில் உள்ள சில பொதுத்துறை வங்கிகளிலிருந்து சிதிலமடைந்த பழைய ரூபாய் நோட்டுகள் 226 மரப்பெட்டிகளில் சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அந்த வங்கிகளின் விவரங்களை தற்போது பார்ப்போம். இந்தியன் வங்கி சேலம் கிளை 43 பெட்டிகள், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சேலம் கிளை 83 மரப்பெட்டிகள், பாரத ஸ்டேட் வங்கி ராசிபுரம் கிளை 42 மரப்பெட்டிகள், இந்தியன் வங்கி கிருஷ்ணகிரி கிளை 38 மரப்பெட்டிகள், பாரத ஸ்டேட் வங்கி சத்தியமங்கலம் கிளை 20 மரப்பெட்டிகள் என மொத்தம் 226 மரப்பெட்டிகள். சேலத்திலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள நிலையில் பணத்தின் பாதுகாப்பிற்காக சென்றவர்கள் விவரத்தை தற்போது பார்க்கலாம். உதவி காவல் ஆணையர் 1, காவல் ஆய்வாளர் 1, உதவி காவல் ஆய்வாளர் 1, தலைமை காவலர்கள் 2 பேர், காவலர்கள் 4 பேர் என மொத்தம் பாதுகாப்பு பணியில் 9 பேர் இருந்துள்ளனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வைத்திருந்த ஆயுதங்களின் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கைத்துப்பாக்கி 2, AK-47 2, SLR 2 என மொத்தம் 6 ஆயுதங்கள்.